வணக்கம் சார். நிறைய படங்கள் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. அப்படி நிறைய பேர் உங்களை நல்ல நடிகர்னு சொல்லி வெளியிலேருந்து பாராட்டியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கே நீங்கள் எந்த தருணத்தில் நம்மளும் ஒரு நடிகன் தான்ப்பா சொல்லி டிக் பண்ண அந்த தருணம் எது? அதாவது அரங்கத்தில் வரும் அந்த கைத்தட்டலும் பாராட்டும் கரகோஷமும் ஆரவாரமும் எனக்காகத்தான் வருகிறது என்று ஊர்ஜிதமான அந்த தருணத்தில். ஏன்னா ஃபஸ்ட்டு போய் தேட்டரில் உட்காரும்போது கமலஹாசன் டைட்டில் பார்த்த உடனேயே இங்கே சூடாயிடும், எனக்கு அழுக வந்துடும். இதற்காகத்தானே நம்ம அலைஞ்சோம், வந்துருச்சே டைட்டில், போதும் எந்திரிச்சு போயிடலாமான்னு தோணும். அதையும் மீறி இன்னொருத்தர் நடிச்சு என்னமா நடிக்கிறாரு எஸ்வி சுப்பையா அரங்கேற்றத்தில் சொல்லுவாங்க, பிரமிழா பின்னிட்டாப்பா அப்படின்னா ஆமாம் இல்லை அப்படின்னு வழிமொழிகிறத தவிர வேற வழி இல்லை. ஏன்னா அதில் எனக்கு அவ்வளோதான் வேட்டம். பிற்பாடு இன்னொரு படத்தில் வரும்போது அட்டேங்கப்பா அந்த சீனு யாருக்கும் வாய்க்குமா அந்த மாதிரி சீனு, பாலச்சந்தர் எப்படி டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு அது அவருக்கு மட்டுமே சொந்தமாகும். அதில் டான்ஸ் ஆடி இருக்க, யார் டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க ஒரு கேள்வி. அது டான்ஸ் மாஸ்டருக்கு உரித்தானது. கடைசியாக ஒன்றை விட்டால் யாரும் செய்ய முடியாதுன்னு ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்க பார்த்துங்க. அந்த நேரம் தான் நாம் நடிகனாகி விட்டோம். அது ஆக ரொம்ப நாளாச்சு எனக்கு. பாலச்சந்தர் அவர்கள் அது எல்லாருக்கும் முன்னாடி சொன்னாருங்கிறது தான் அவருடைய பெருமை. ஆனால் எனக்கு மக்கள் அதை சொல்வதற்கு ரொம்ப நாளாச்சு. கிட்டத்தட்ட 4-5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நானே கண்ணாடியில் சொல்லிப்பேன், நடிகன் ஆகிட்டேன், கவலைப்படாதுன்னு. ஆனால் அது போதாது, மக்கள் சொல்ல வேண்டும். அது சொல்வதற்கு 4 வருடமாச்சு. அது உணரும் தருணமே இருந்தது. ஏன்னா அதுதான் பாலச்சந்தர் அவர்கள் எனக்கு ஒரு கடிதாசம் எழுதியிருப்பார். 16 வயதிலே பாராட்டப்பட்ட போதுதான் அவர் நிம்மதி அடைந்தார். இல்லைன்னா எல்லாரும் நான் பண்ண நீ ஒன்றும் பண்ணலன்னு சொல்லுவாங்கடா அப்படின்னு சொன்னார். அந்த பெருந்தன்மைக்கு இன்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான். சார், வெரைட்டியாக நிறைய கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. எந்த கேரக்டர் பண்ணும்போது அது பண்ணி முடிச்சதுக்கு பிறகு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் மிகப்பெரிய ஒரு தவிப்பு இருக்கும், அந்த தவிப்பு எந்த கேரக்டரில் இருந்துச்சு? இந்த கேரக்டர் தான். இந்த கமலஹாசனா நடிக்க வேண்டிய தேவை இல்லாமல் போன பிறகும் தொடர்ந்து அதையே நடிக்க வேண்டியதாக இருக்கு. காரணம், அதுவாகவே மற்றவர் மனதில் நான் பதிந்து விட்ட காரணத்தினால். அப்ப நிஜமாகவே நான் யார் என்ற கேள்விக்கான பதிலை தேடித்தான் பாக்கியுள்ள வாழ்நாளை கழிப்பதாக இருக்கிறேன். என்னடா அது ரொம்ப ஃபிலாசபி போய்ச்சியாக இருக்கிறானேன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப நாளாகவே இப்படித்தான் அதிபிரசிங்கமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். நாய் குணம் 40 வரும்னுவாங்க, எனக்கு 20 வந்துருச்சு. அது இன்னும் தொடர்கிறது. சார், நான் இதை உங்ககிட்ட தான் கேட்க முடியும். அந்த தகுதி உங்ககிட்ட இருக்குது, மனசோட உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது, அதுக்காக உங்ககிட்ட கேட்குறேன். இப்போது அவங்கவுங்க சார்ந்த துறைக்கு, உதாரணமாக ஏஆர் ரஹ்மான் ஒரு மியூசிக் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டெண்டுல்கர் கிரிக்கெட்டுக்காக ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறாங்க. அந்த மாதிரி இத்தனை வருஷம் சினிமாவில் உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை. இந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் சேர்ந்த நீண்ட ஒரு பெரிய பயணம், நிறைய கற்றுருப்பீங்க. இதை ஏதோ ஒரு வகையில் எப்படி நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தலாம், எப்படி இதை கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் யோசித்த அரசியல் குறுக்கீடு காரணமாக இதெல்லாம் நமக்கு வேணாம்னு பயந்து ஒதுங்கிட்டது தான். இப்பொழுது அரசியல் சம்மந்தப்பட்டவர்களே இந்த ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தேவையை உணர்ந்து கொண்டு அதை டெவலப் செய்யும் ஒரு அமைப்புக்கு என்ன சேர்மனாக போட்டிருக்காங்க. ஸ்கில் செட் டெவலப்மெண்ட் ஃபார் மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட். அதை ஒரு தளமாகவும் படிக்கட்டாகவும் வைத்துக்கொண்டு அடுத்த கட்ட முயற்சியில் இறங்கி கொண்டிருக்கிறேன். சினிமா துறை என்பது அதிர்ஷ்டத்தை நம்பியது மட்டுமல்ல, இது ஒரு கலை. எப்படி சிற்பம், மகாபலிபுரம் சிற்பங்கள்லாம் யாரோ ஒளி எடுத்துக்கிட்டு பாறை தேடி போய் செதுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பல நுட்பம், கலை நுட்பங்கள், தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு பல மாணவர்கள் கற்ற ஒரு இடமாக அது இருந்திருக்க வேண்டும். அப்படித்தான் கோடம்பாக்கமும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு இந்தியாவில் இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டலில் எண்ணி பாருங்க, கேட்டரிங் இன்ஸ்டியூட் எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்க. அதே மாதிரி சினிமா தேட்டர் எண்ணி பாருங்க, இன்ஸ்டியூட் எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்க. அப்போ தான் தெரியும் இந்த
இம்பேலன்ஸ் ரொம்ப தேவை. அதை இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்க வேண்டும், இன்டர்நேஷனல் தொடர்புகளுடன் அதை செய்ய வேண்டும் என்று தான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்போ கூட நான் பல ஊர்களுடன் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், சிங்கப்பூர் போன்ற ஊர்களெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறேன். நல்ல ஒரு முடிவு விரைவில் சொல்ல என்னால் முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன். கட்டாய திருமணம், காதல் திருமணம், இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்?